அப்படியே கண்களை மூடு. We love you Jesus. ஹல்லேலூயா. கண்களை மூடிடுங்க. அப்பா மாத்திரம் உயர்ந்திருக்கணும். அப்பா மாத்திரம் உயர்ந்திருக்கணும். அப்பா மாத்திரம் உயர்ந்திருந்தால் போதும். கண்களை மூடிடுங்க. தயவு செஞ்சு யாரையும் பரிசுத்த ஆவியானவரால் செட்டப் பண்ணிடாதீங்க. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். எல்லாரும் கண்களை மூடிடுங்க. அப்படி வாய்களை திறந்து ஜீசஸ் மட்டும் சொல்லுங்களேன். ஜீசஸ் மட்டும் சொல்லுங்க. ஜீசஸ் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ் சொல்லுங்க. The name of all names. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடைய தேவன் ஜீசஸ் சொல்லுங்களேன். இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க. கண்களை மூடிடுங்க ப்ளீஸ். கண்களை மூடிடுங்க. வேண்டாம், வேண்டாம். அப்பா துக்கப்படுறாரு. வேண்டாம், அப்பா துக்கப்படுறாரு. வேண்டாம். கண்களை மூடிடுங்க. தராபாலா கதாராபா. ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ், ஜீசஸ். இயேசுவேன்னு கூப்பிடு. நீ சத்தம் கேட்கட்டும் அப்பாவுக்கு. நீ சத்தம் கேட்கட்டும் அப்பாவுக்கு. நீ சத்தம் அப்பாவுக்கு கேட்கட்டும். ஜீசஸ் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. நீ சத்தம் கேட்கட்டும். சத்தம் கேட்கட்டும் அப்பா. ஜீசஸ். சத்தம் கேட்கலையே. பின்னாடி இருக்க சத்தம், முன்னாடி இருக்கிற சத்தம் எல்லாம் கேட்கட்டும். ஜீசஸ் கூப்பிடுங்க. வெண்மேகமே, வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே, வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. சொல்லுங்களேன். வெண்மேகமே, 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 வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபம் மாற்றி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் ஊற்றி மறுரூபம் மாற்றி ஆற்றலை தந்திடுவார். ஒரே சத்தமாய் ஆராதனை, 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 ஆராதனை,
நிரப்பட்ட ஆண்டவரே, இந்த இடத்தை நிரப்பட்ட ஆண்டவரே, இந்த இடத்தை நிரப்பட்ட ஆண்டவரே. Not even a single place, oh God, each and every place, oh God, fill this, oh God, with the mighty presence, oh God. ஆண்டவரே, மகிமையின் பிரசன்னத்தினாலே, உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய வஸ்திர தொங்கலினாலே கர்த்தருடைய மகிமை நிரப்புவதாக, கர்த்தருடைய மகிமை நிரப்புவதாக. கொஞ்சம் கரங்களை தட்டி, கொஞ்சம் கரங்களை தட்டி, கொஞ்சம் கரங்களை தட்டி, கொஞ்சம் கரங்களை தட்டி, கொஞ்சம் கரங்களை தட்டி ஆவியானவரை வெல்கம் பண்ணுங்க, ஆவியானவரை வெல்கம் பண்ணுங்க, ஆவியானவரை வெல்கம் பண்ணுங்க. ஜீசஸ், 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 ஜீசஸ். துதிக்கிற இந்த வேளையில ஜீசஸ், இயேசு என்கிற நாமம் உயரட்டும், இயேசு என்கிற நாமம் உயரட்டும், இயேசு என்கிற நாமம் உயரட்டும். Oh, the name of our Lord, the name of our Lord. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. கரங்களை தட்டி, மீண்டும் கரங்களை தட்டி ஆராதனை. ஆராதனைக்குரியவருக்கு ஆராதனை செய்யுங்க, ஆராதனைக்குரியவருக்கு ஆராதனை செய்யுங்க. He alone deserve it, oh Father, you alone deserve it, oh Father. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆராதனைக்குரியவர் நம்முடைய தேவன், ஆராதனைக்குரியவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர்? எத்தனை பேர் சொல்றீங்க? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர், நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் ஆளுகை செய்யணும்னு சொல்லுங்க, அவர் இந்த இடத்தை ஆளுகை செய்யணும்னு சொல்லுங்களேன். உங்க வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நீங்க ஆளுகை செய்யணுங்க, ஆண்டவரே என்ன நீங்க ஆளுகை செய்யுங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை, சிந்தனை மண்டலத்தை ஆளுகை செய்யுங்க. இன்னைக்கு சிந்தனை மண்டலத்தை குழப்புகிறான் பொல்லாத ஆவி. ஓ, அந்த குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக ஆளுகை செய்யும் ஆண்டவரே, ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்து, என்னை நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்கிறீங்க? பரலோகத்தின் கண்கள் பார்க்கட்டும். நான் பார்க்கவில்லை, நாங்கள் பார்க்கவில்லை, பரலோகம் பார்க்கட்டும், பரலோகம் பார்க்கட்டும், உங்களை உண்டாக்கினவர் பார்க்கட்டும். இந்த 12 மணி நேரம் துதி ஆராதனை நடத்த சொன்னவர் பார்க்கட்டும். அந்த முகாந்திரம் நிறைவேறட்டும் ஐயா, அந்த முகாந்திரம் இந்த 4:30 மணியில நிறைவேறட்டும் ஐயா. ஓ, அந்த முகாந்திரம் நிறைவேறுது, அந்த முகாந்திரம் நிறைவேறுது, அந்த முகாந்திரம் நிறைவேறுது. விரிவாக்கப்படுவதாக இந்த கூடாரம், விரிவாக்கப்படுவதாக இந்த கூடாரம், விரிவாக்கப்படுவதாக இந்த கூடாரம், விரிவாக்கப்படுவதாக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆளுகை செய்கிற ஆவியானவர் வந்திருக்கிறார். ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்க போறோம். எல்லாரும் எழுமி நின்று யாவருக்கு தெரிந்தன பாடல், ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள் என்றதான பாடல். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க, வாழ்க, கர்த்தாதி நல்ல கரங்களை தட்டி வாழ்க, ராஜாதி ராஜா வாழ்க, வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க, வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க, பாடுங்க. இனிமேலும் வருபவர் வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க, வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க, வாழ்க. மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே, மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆமென். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் ராஜாதி ராஜா வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க, வாழ்க, ராஜாதி ராஜா வாழ்க, வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க, வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க, வாழ்க,
தொனி முழங்க இயேசுவை துதியுங்கள். எக்கால தொனி முழங்க நேசரை துதியுங்கள். எக்கால தொனி முழங்க நேசரை துதியுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து நேசரை துதியுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க, வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க, வாழ்க. ராஜாதி ராஜா வாயைத் திறந்து வாழ்க வேண்டும் சொல்லுவாங்க. ராஜாதி ராஜா வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க, வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க, வாழ்க. கர்த்தாதி கர்த்தா வாழ்க, வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க, வாழ்க. இனிமேலும் வருபவர் 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 வாழ்க, வாழ்க. துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திர பலியிடுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க, வாழ்க. கர்த்தாதி கர்த்தா வாழ்க, வாழ்க. 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 எப்போதும் இருப்பவர் வாழ்க, வாழ்க. இனிமேலும் வருபவர் வாழ்க, எப்போதும் இருப்பவரே. எப்போதும் இருப்பவர் வாழ்க, வாழ்க. இனிமேலும் வருபவர் வாழ்க, எப்போதும் இருப்பவர். எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க, வாழ்க. மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு அவர் முன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு, ஆனந்த சத்தத்தோடு இரு முன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா வாழ்க, வாழ்க. கர்த்தாதி கர்த்தா வாழ்க, வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க, வாழ்க. கர்த்தாதி கர்த்தா
இப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார் என்று. இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இந்த 12 மணி நேரம் ஹalleluya 8 மணி முதல் இப்பொழுது முடியும் வரை கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய மகிமை அவர் எப்பொழுதும் இந்த ஸ்தலத்திலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை செலுத்துவோமே. ராஜாதி ராஜா வாழ்கவே. கரங்களை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க. கர்த்தாதி கர்த்தா வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க. கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க. இனிமேலும் வருபவர் வாழ்க. வருகிற தெய்வமே, எப்போதும் இருப்பவர் வாழ்க. என்னைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறவர் இனிமேல் நடத்த போகிறார். நம்புறோம். இனிமேல் என்னை நடத்த போகிறார் என்று விசுவாசிக்கிறது. இனிமேல் நடத்த போகிறார் என்று விசுவாசிக்கிறது. வலது கரத்தை உயர்த்தி இனிமேலும் வருபவர் வாழ்க. வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா வாழ்க. ஓ வாழ்க. சொல்லுங்க. உம் நாமம் வாழ்க. வாழ்கவே ஐயா வாழ்க. Thank you அப்பா. Thank you daddy. வாழ்க. Thank you ராஜா. உம் நாமம் வாழ்க. Thank you அப்பா. வாழ்கவே ஐயா வாழ்க. வாழ்க. நாம உயர்த்த வந்திருக்கிறப்பா. நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். 12 மணி நேரம் என்ன ஐயா வாழ்க. உங்களை நிறுத்த வந்திருக்கிறோம். உங்களை நிறுத்த வந்திருக்கிறோம்ப்பா. உங்களை உயர்த்த வந்திருக்கிறோம்ப்பா. உங்களை உயர்த்த வந்திருக்கிறோம். உங்களை உயர்த்த வந்திருக்கிறோம். ஐயா வாழ்க. உயர்த்த வந்திருக்கிறோம். உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். உம்மை உயர்த்த நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. வாழ்க ராஜா. வாழ்க. மாத்திரம் வாழ்க. வாழ்க. நீ மாத்திரம் வாழ்கவே. ஐயா வாழ்க. சொல்ல முடியும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா சொல்ற அந்த வார்த்தையை கனப்படுத்துறாரு. அப்பா நீங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிற வார்த்தையை கனப்படுத்துகிறாரு. ஓ இதுவரை நீங்க துதித்தீங்களோ இல்லையோ, கர்த்தர் இப்பொழுது நம்ம மத்தியில் அவர் வசிக்கிறார். இப்பொழுது உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகிறாரு. நாமம் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalleluya ஹalleluya. கரங்கள் உயரட்டும். 2 கரங்களை உயர்த்தி தயவு செய்து அப்பாவுக்கு மாத்திரம் அந்த கணம் அப்பாவுக்கு அந்த கணத்தை கொடுக்கிறது தான் உயர்த்த சொல்றேன். அப்பாவுக்கு அந்த கணத்தை கொடுக்கதான் உயர்த்த சொல்றேன். யாரை தப்பா நினைக்காதீங்க. அப்பா மேன்மை அடைஞ்சா போதும். அப்பா மேன்மை அடைஞ்சா போதும். அப்பா உயர்த்தப்பட்ட போதும். அப்பா உயர்த்தப்பட்ட போதும். பரலோக சந்தோஷப்பட்ட போதும். பரலோக சந்தோஷப்படட்டும். பரலோக சந்தோஷப்படட்டும். பரலோக சந்தோஷப்படட்டும். 12 மணி நேரத்தை பரலோக சந்தோஷப்படட்டும். அங்கீகரிக்கட்டும். ஹalleluya ஹalleluya. இயேசுவே இயேசுவே ஹalleluya. இயேசுவே இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். யார் அங்கீகரிக்க
are expecting a great things in your presence, oh God. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே பெரிதான காரியத்திற்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. பெரிதான காரியங்களுக்கு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எங்களை கண்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகிறது ஆண்டவரே. எஸ், ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய போகிறது உடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகிறது ஆண்டவரே. அது ஆச்சரியமா இருக்க போகிறது ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஒரே ஒரு வார்த்தை வேதாகமத்திலிருந்து நான் நினைப்பூட்டன்னு விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்துல, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. இந்த 12 மணி நேரம் முடிஞ்சு இந்த கிரேஸ் மினிஸ்டர்ஸ்ல இருந்து ஒரு சமாதானம் புறப்பட போகுது. அந்த சமாதான ஊற்று இந்த சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பகுதியை தொட போகுது. அதுதான் ஆண்டவர் என்ன திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறாரு. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்கல்ல, பல மாதங்களா பல வருடங்களா காத்துட்டு இருந்தீங்கல்ல, பல நாட்கள் தூக்கம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ஜூலை மாதத்திலே இப்படிப்பட்ட 12 மணி நேரம் துதி ஆராதனையை நடத்தும்படி கர்த்தர் சித்தம் கொண்டிருந்தபடினால அவருடைய திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றவே இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட துதியை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இது பரலோகம் அங்கீகரித்திருக்கிறது, இது பரலோகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது தீமைக்காக அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். இது தீமைக்கென்று அல்ல, இது சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதிர்பார்த்தும் முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எதிர்பார்த்திருக்க முடிவை, எதிர்பார்த்த முடிவை தருபவரே. சத்தமே கேட்கலையே, எனக்காக சத்தம் கேட்கல செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே. சொல்லுங்க எல்லாரும், எதிர்பார்த்த முடிவை யாவை செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே. சொல்லுங்களேன் ப்ளீஸ் எல்லாரும். எனக்காக யாவை செய்து முடிக்கிற ஆண்டவர் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே. எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல் வழியாய் செய்து முடிப்பே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே, 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 எல்லாமே செய்து முடிப்பே. பலத்தால் ஒன்றும் முடியாதையா, பராக்கிரமம் என்றும் இல்லையா,
பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிவே. பலத்தாலும் அல்ல அல்லவும் ஆவியால் செய்து முடிவே. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பே. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த 7 மாதம் போயிருச்சு செய்வாரே, வருகிற 5 மாதம் யாவையும் செய்பவரே. துவங்க பண்ண போகிறார், துவங்க பண்ண போகிறார், துவங்க பண்ண போகிறார். எதிர்பார்த்த காரியங்களை துவங்க பண்ணுகிறார், எதிர்பார்த்த காரியங்களை துவங்க பண்ணுகிறார். அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவை, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவை. செய்து முடிப்பே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. நற்கிரியை தொடங்கியவர் குறித்த நாள் மட்டும் நடத்திடுவே. என்னில் நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவே. என்னில் நற்கிரியை தொடங்கியவர் இருக்கலாம், ஆனால் குறித்த நாள் மட்டும் நடத்திடுவே. என்னில் நற்கிரியை தொடங்கியவர் குறித்த நாள் மட்டும் நடத்திடுவே. சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பே. சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், என் வழியாய் செய்து முடிப்பே. சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பே. சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், செய்து முடிப்பே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, கர்த்தராலே ஆயிற்று, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, துவங்கப்பட்டது, எனக்காக யாவையும் செய்பவரே. அது ஆச்சரியமாக இருக்க போகிறது. இந்த வருடம் முடிவதற்குள்ள ஒரு ஆச்சரியத்தை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே, எல்லாமே செய்து
செய்து யெகோவாயிரே, 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 எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே, எல்லாம் பார்த்து நடத்துகிறவரே, எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, நீர் எல்லாமே செய்து முடிப்பே. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டோட பார்த்து சொல்லுங்களேன், எல்லாமே அவர் செய்து முடிக்க போகிறார். எல்லாம் அவர் செய்து முடிக்க போகிறார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா ஆண்டவருடைய இருதயத்தை பார்க்கிறார்ல. இருதயத்தை பார்க்கிற இந்த நாள்ல நம்மோடு கூட உலாவுறாருல இந்த இடத்துல. அவர் பார்க்கட்டும், அவர் பார்க்கட்டும். அவருக்கு முன்பாக நாம் நிர்வாணமா இருக்கிறோம். அவருக்கு முன்பாக நாம் நிர்வாணமா இருக்கிறோம். அவர் பார்க்கிறார், அவர் பார்க்கிறார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை உண்டு? எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர், நினைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் நடத்த போகிறார். அது தீமைக்காக அல்ல. கரங்களை தட்டி ஒரு சம்பவம் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதிலே 1 ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அங்க வாசிங்க யாராவது ஒருவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். ஒரு அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதி குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இடத்தில் வந்த அந்த விதவை அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியிடத்துல நீதி வேணும் என்று கேட்கிறார். அந்த பகுதியை வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 1 ஒரு 8 வசனங்களை வாசிக்கலாம். சாரி, கொஞ்சம் மீண்டும் ஒரு தடவை வாசிக்கலாமா? 18ஆம் அதிகாரம் 1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்த ஒரு உவமையை சொல்கிறார். வாசிங்க. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன், நல்ல கவனிங்க, அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். தேவனுக்கும் பயப்படுகிற பயமும் கிடையாது, ஒரு பயலையும் மதிக்கிறதே கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு ஆணவம். அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி. வாசிங்க. அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். இன்னைக்கு அப்படித்தானே நம்ம தேவ சமூகத்துல நம்ம எப்பொழுதெல்லாம் வர்றோமோ அப்பொழுதெல்லாம் நம்ம அப்படித்தானே சொல்றோம், ஆண்டவரே எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு இந்த காரியத்துல ஒரு நியாயம் வேணும், ஒரு விடுதலை வேணும், ஒரு அற்புதம் நடக்கும், ஊழியத்துல ஒரு விரிவாக்கம் வேணும். ஆமென். அது போல இந்த விதவை யார்கிட்ட போய் கேட்கிறானா? ஒரு நீதியுள்ள நல்ல ஒரு மனுஷன்ட்ட போய் கேட்டாலும் லகுவா ஈஸியா கிடைச்சிருக்கும். ஆனா இந்த இடத்துல நடந்த சம்பவமே வித்தியாசமா. அவனை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பாருங்க. நீதியுள்ள நியாயாதிபதி, ஆண்டவரை கடவுளை மதிக்காதவன், மனுஷனை கடவுளுக்கு பிரியமில்லாதவன், பயப்படாதவன், மனுஷனையும் மரியாதவன். ஆனா இங்க நடந்துற காரியம், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறாள். அந்த முடிந்த பிறகு வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், வாசிங்க, நான் தேவனுக்கு பயப்படாமல் மனுஷரை மதியாமலும் இருந்து, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால்
இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றான். இப்படி சொல்லுகிறவன் யார்? அநீதியுள்ள நியாயாதிபதி. இவன் எப்படிப்பட்டவன்? கடவுளுக்கு, தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். ஆனால் இவனிடத்தில் போன அந்த விதவை எப்பொழுது என்ன செய்யறாளாம்? அடிக்கடி போய் இப்ப அப்படிதான் இங்க நம்ம ஜெபம் நடத்திட்டு இருக்கோம். அடிக்கடி கண்டினியூஸ் பிரேயர், கண்டினியூஸ் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். சிலருக்கு ரொம்ப பலவீனமா சரீரத்தில், நம்ம மனுஷன் சாதாரண மனிதன் தான், ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை பலப்படுத்துகிறார். ரொம்ப கடினமானாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். இங்க இந்த விதவை என்ன செய்கிறாள்? எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால், அடிக்கடி வந்து தொந்தரவு செய்கிறபடினால், எப்பொழுதும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறபடினால அவன் இருதயத்துல என்னத்தையாவது ஒரு காரியத்தை இவளுக்கு என்னத்தையாவது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை என்ன செய்யறாரு? தன்னுடைய இருதயத்துல மனம் மாறுதல் உண்டாகிறது. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட நியாயாதிபதி? எப்படிப்பட்ட நியாயாதிபதி? நீங்க சொல்றத பார்த்தா எப்படி நீதி கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆமென். நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. கோர்ட்ல பாத்தீங்கன்னா நீதிபதிக்கு அவ்வளவு கனம் கொடுத்து வருவாங்க. ஏன் அப்படின்னா அவரு நீதியா நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனா பரலோக நியாயாதிபதி நம்முடைய தேவன் இன்றைக்கு காலையில 8 மணி முதல், காலையில 8 மணி முதல் இரவு 8 மணி வரை ஏறெடுக்கப்படுகிற அந்த துதி ஆராதனையை அந்த நீதியுள்ள நியாயாதிபதி கேட்டு எதிர்பார்க்கும் ஒரு முடிவை இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிற சிலருடைய வாழ்விலே, சிலருடைய ஊழியத்திலே ஆண்டவர் கட்டவிழ்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிலருடைய ஊழியத்தில் அது நடக்கிறது, அது நடக்க கர்த்தர் ஆரம்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல, அவர் நீதியுள்ள தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் நீதியுள்ள பிரபு அப்படின்னு சொல்றாங்க? மாத்திரம் எழுமி நின்று, பலத்தால் ஒன்றும் முடியாதையா சொல்லுங்களேன். பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தால் ஒன்றும் முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தால் அல்ல பராக்கிரமம் அல்லவோ ஆவியால் செய்து முடிப்பேன். கேளுங்க, கண்களை முடியாமே. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவோ ஆவியால் செய்து முடிப்பேன். பலத்தாலும் அல்ல பராக்கிரமம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிற தேவ சனத்திற்கு எல்லாம் கூடும். பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவோ ஆவியால் செய்து முடிப்பேன். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே, வாழ்க்கையில முற்றிலுமே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். வாழ்க்கையில முற்றிலுமே ஒரு மாற்றத்தை கட்டளையிடுகிறார். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பேன். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பேன்.
முடிக்க போகிறார். சகோதரா, இனி நீ அலைந்து திரிய வேண்டாம். இனி நீங்கள் அலைந்து திரிய வேண்டாம். நீங்கள் அலைந்து திரிய வேண்டாம். உன் கண்ணின் தேவ சமூகத்தை எட்டி இருக்கிறது. விசுவாசிக்கிற மாத்திர கரங்களை தட்டி, விசுவாசிக்கிற மாத்திர கரங்களை தட்டி தேவ சமூகத்தை அசைத்திருக்கிறது. நீ எப்பொழுதும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறபடினாலே ராவென்று பகல் என்று பாராதபடி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நம்முடைய சனத்தை நோக்கி பார்க்கும்படியாக அவர் தம்முடைய கூடாரத்திலே இந்த கிரேஸ் மினிஸ்ட்ரிஸிலே ஆண்டவர் உலாவி வருகிறார். ஆண்டவர் உலாவி வருகிறார். ஆண்டவர் உலாவி வருகிறார். அப்படி மகிமை உலாவி வருகிறது. அப்படி மகிமை உலாவி வருகிறது. அப்படி மகிமை உலாவி வருகிறது. அப்படி மகிமை உலாவுகிறது. சகோதரியே, கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கும்படியாய் வருகிறார். கர்த்தர் உன் கரத்தை பிடிக்க வருகிறார். உன் பலவீனங்கள் மாற வருகிறார். உன்னை சுகப்படுத்த வருகிறார். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா வருகிறார். பலத்தை தருகிறவர் வருகிறார். பலத்தை தருகிறவர் வருகிறார். பலத்தை தருகிறவர் வருகிறார். உர்ரமா ஹதல ரகதுடமா மசகதர கதலரபா. பலத்தை தருகிறவர், பலத்தை தருகிறவர். நீ எழுந்து போ, எழுந்து போ, நீ எழுந்து போ. பிரயாணம் வெகு தூரம். நீ முடங்காதே. எழும்பு, எழும்பு, எழும்பு. எழும்பு, நீ எழும்பு. பாலாய் போயிருக்கிற அநேக ஹல்லேலூயா ஜனங்களை கட்டி எழுப்ப எழும்பு. பாலாய் போயிருக்கிற ஆத்துமாக்களை கட்டி எழுப்ப எழும்பு. அழிந்து போகிற ஆத்துமாக்களை கட்டி எழுப்ப இன்றைய எழும்பு. உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. சகோதரியே, உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நீ தாமதிக்கிறபடினாலே ஆயிரங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. நீ இன்னைக்கு தாமதித்தால் இன்னும் லட்சங்கள் அழியோ. இனி லட்சங்கள் அழியோ. ஆண்டவரே சொல்ல வேண்டாம். தாமதப்படுத்த வேண்டாம். தாமதப்படுத்த வேண்டாம் சகோதரா. தகப்பனே கெஞ்சி கேட்கிற தாமதப்படுத்தாதீங்க. இனி தாமதப்படுத்தாதீங்க. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை இன்றைக்கு நிறைவேற்று. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்று. நிறைவேற்று, நிறைவேற்று, நிறைவேற்று. தீவிரப்படுகிறார், 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 தீவிரப்படுகிறார். கண்களை மூடிருங்க, கண்களை மூடிருங்க. அவர் தீவிரப்படுகிறார். இந்த கூடாரத்தில் அவர் தீவிரப்படுகிறார். இந்த கூடாரத்தில் அவர் தீவிரப்படுகிறார். ஆட்கள் இல்லை, ஆட்கள் இல்லை, ஆட்கள் இல்லை, ஆட்கள் இல்லை, ஆட்கள் இல்லை, ஆட்கள் இல்லை. தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஆட்கள் இல்லை. தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஆட்கள் இல்லை. என்று எழும்பு, என்று எழும்பு, என்று எழும்பு. இப்படி திட்டத்தை நிறைவேற்ற எழும்பு. இப்படி திட்டத்தை நிறைவேற்ற எழும்பு. இப்படி திட்டத்தை நிறைவேற்ற எழும்பு. திட்டத்தை நிறைவேற்ற எழும்பு. நீ எதிர்பார்க்கும் காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அவைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இன்றைக்கு உன்னுடைய அர்ப்பணிப்பு எங்கே? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து, நீங்கள் அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து உங்கள் சார்பாய் அவர் கிரியை செய்ய போகிறார். உங்கள் சார்பாய் அவர் கிரிகளை செய்ய போகிறார். இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். இது ஜஸ்ட் ஆரம்பம்தான். இட்ஸ் ஜஸ்ட் a beginning. சகோதரி, இது ஜஸ்ட் ஆரம்பம்தான். இது ஆரம்பம்தான். இதுக்கே நீ பிரமிச்சு போயிட்டியே. இதுவே நீ போதும் சொல்றியே. வேண்டாம், இனிமேல் தான் இருக்குது. இனிமேல் தான் இருக்குது. இனிமேல் தான் இருக்குது மேன்மையே. அதுக்காகத்தான் ஆண்டவர் இடைபடுகிறார். நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு. இன்னைக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்தில் எழும்ப தன்னை அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவர் பேசுறார், மீண்டும் பேசுறார்.
புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீ தாங்கினீ. எட்டாத உயரத்தில் தகுதியில்லாத இடங்களில் உயர்த்தினீ ஸ்தாபித்தே என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லாத இடங்களில் உயர்த்தினீ ஸ்தாபித்தீ என் இயேசுவே. உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீ ஸ்தாபித்தே என் இயேசுவே. சொல்லுங்க, நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. சொல்லுங்க, நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். உந்த நன்மையை கொண்டாடி பாடுவேன், உந்த நன்மையை கொண்டாடி பாடுவேன். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசன்னா. நீ வலது கரத்தை உயர்த்தி, நீ வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்களேன். ஜீசஸ் தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்களேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அவர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அவர் எத்தனை பேர் நல்லவர் என்று சொல்ல போறீங்க? நீங்க போதும்னு நினைக்கிறீங்க, இல்ல இன்னும் பத்தாதுங்க. அவர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைக்கு இது பத்தாது. எத்தனை பேர் சொல்றீங்க இது போதும்னு சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இது போதாது ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் வேணும் ஆண்டவரே, இன்னும் அதிகமா. we need it more and more of you father. ஆண்டவரே இன்னும் அதிகமாய் வேணும் ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஓ அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், ஆமென், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமய. வலது கரத்தை உயர்த்தி அப்பா. சத்தமே கேட்கல, சத்தம் கேட்கல. ஆண்கள் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, உயிரோடு இருக்கணும் உமக்கு சொந்தமயா. சொல்லுங்க, அர்ப்பணித்தே, 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 என் ஆவி ஆத்மா சரி அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன்.
அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் சத்தம் சத்தல நாவி ஆத்மா சாரி நன்றி அப்பா என் நாவி ஆத்மா சரீரம் உண்மையா சொல்றீங்களா என் நாவி ஆத்மா அர்ப்பணித்தேன் என் நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் வாயை திறந்து ஆமென் அர்ப்பணித்தேன் சொல்லுங்க அர்ப்பணித்தேன் ஓ லேமா ரபியா சத்தலரே நாவி அர்ப்பணித்தேன் என் நாவி ஆத்மா சரீரம் சொல்லுங்க என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா கர்த்தர் பார்க்கட்டும் கர்த்தர் மாத்திரம் பார்க்கட்டும் உமக்கு தந்தேனையா என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா கள்ளம் கவடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா ஒரு கள்ளம் கவடு இல்லாமல் ஓ அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் என் நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் சொல்லுங்க ஆவி என் நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் என் நாவி ஆத்மா அப்பா பார்க்கட்டும் அப்பா பார்க்கட்டும் ஆவி ஆத்மாவே என் நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் ஒரே மாதா கண்களை திறந்து வேடிக்கை பார்க்க தயவு செஞ்சு ஆமென் தேவ பிரசன்னத்துக்கு அசட்டையா இருக்க வேணாம் ஆமென் ஒரே மகா ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற ஜனத்தை ஆண்டவர் பார்க்கிறார் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளை ஆண்டவர் பார்க்கிறார் இந்த கூடாரத்திற்கு அதற்காக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் ஏதோ ஒரு நோக்கம் ஒரு பெரிய திட்டம் வாழ்க்கையில உங்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்யணும் விரும்புகிறார் சகோதரா உங்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்யணும் விரும்புகிறார் இந்த தேசம் காத்துக்கிட்டு இருக்கு தேசம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது தேசம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது ஜனம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது இப்படி மானூர்ல இருந்து இப்படி மட்டும் கிரேஸ் மினிஸ்ட்ரிஸ்ல இருந்து ஒரு ஆத்துமா இந்த அழிந்து போகிற தேசத்தை காப்பாற்ற இங்க இருந்த நாட்கள் எழும்புகிறது ஆத்துமா எழும்புகிறது இன்றைக்கு அர்ப்பணி ஆத்துமாவே இன்றைக்கு கர்த்தர் மீண்டும் உன்னோடு கூட பேசுகிறார் இன்றைக்கு தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணி சகோதரா உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் இன்றைக்கு அர்ப்பணிப்பீங்களா அப்பாவின் விருப்பத்தை நிறைவேற்ற அர்ப்பணிப்பீங்களா ஆத்மா சரி ஓ அர்ப்பணிப்பே என் ஆவி ஆத்மா சரி அநேக வாலிபர்கள் சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அநேக வாலிபர்கள் சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இந்த 12 மணி நேரம் தெரியுமா உங்களை கர்த்தர் இந்த 12 மணி நேரத்தை துதிக்க வைத்து கர்த்தர் உங்களை அபிஷேகித்து கர்த்தர் ஒரு புதிய பலத்தை கர்த்தர் கொடுத்து உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற வானமண்டலத்தின் வல்லமைகளை கர்த்தர் முறியடித்து தேசத்திற்குள்ளாய் அனுப்பும்படியாக தமிழ்நாட்டுக்குள்ளாய் அனுப்பும்படியாக கிராமங்களுக்குள்ளாய் அனுப்பும்படியாக வாலிபர்களுக்குள்ளாய் அனுப்பும்படியாக தீப்பிளமாக அனுப்பும்படியாக தீப்பிளமாய் அனுப்பும்படியாக தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாக ஓ ராமலகதலவா அதற்காக தனிந்த பட்டறை அதற்காக தனிந்த பட்டறை அதற்காக தனிந்த ஊழியம் அதற்காக தனிந்த ஊழியம் லே மஹதுலவா
லே ஷகதுடா பலா ரமஹௌரபி அஷகதுடா. பத்தாது 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 பத்தாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தூக்கி சுமக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை சுமக்க விரும்புகிறார். நீ அவருடைய கரத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உன்னை சுமக்க விரும்புகிறார். அவர் உங்களை சுமக்க விரும்புகிறார். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். சொல்லுங்க, தூக்கி சுமப்பீரே, தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே. ஒரே மகத்துல பாதியில விடமாட்டாரு, பாதியில விடமாட்டாரு. தரிசனம் பெற்றவனை பாதியில நிற்கமான விடமாட்டாரு, பாதியில தூங்க விடமாட்டாரு. நடுராத்திரில எழுப்புவாரு, தம்பி நீ எழும்பு, நீ எழும்பு, இன்னைக்கு இன்னைக்கு இரவு நீ எழும்பு, இன்னைக்கு உட்காருன்னு சொல்லுவாரு, எழுப்பி விடுவாரு. எதுக்காக தெரியுமா? எதுக்காக தெரியுமா? உன்னை விட்டு அவருக்கு வேற ஆள் இல்ல, உன்னை விட்டு அவருக்கு வேற ஆள் இல்ல, இந்த ஜனத்தை விட்டு ஆள் இல்ல, இந்த நாளில கூடத்தை விட்டா அவருக்கு ஆள் இல்ல. ஒரு நபஸ்தே தூக்கி சுமப்பி வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பி வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே. உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல முன் வருவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நான் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போதே யூதராஜ சிங்கம் அடைக்கலம் புரிந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே. ஒரே மலரே, தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், ஓ தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். இன்னைக்கு தூக்கி சுமக்கிறார், இன்னைக்கு உன்னை தூக்கி சுமக்கிறார். ஓ உன் ஓட்டம் ஜெயமுள்ளதாய் மாறுபடியாக, உன்னுடைய தரிசனம் ஜெயமுள்ளதாய் மாறுபடியாக கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற அபிஷேகத்தை எல்லா கண்களும் பார்க்கத்தக்க, எல்லா நாவுகளும் உணரத்தக்க இயேசுவே அதை கர்த்தரே செய்வார், அதை கர்த்தரே நடப்பிப்பார், அதை கர்த்தரே நடப்பிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆவியானவருக்கு நன்றி என்று சொல்லுங்க, ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆவியானவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. இதுவரை தூக்கி சுமந்தவர், இதுவரை காப்பாற்றினவர், இதுவரை நம்மை கரம்பிடித்து நடத்தினவர், இந்த ஊழியத்தை அழிக்கும்படியாக, உங்க தரிசனத்தை அழிக்கும்படியாக சத்துருக்கள் எழுப்பினார்கள், மனிதர்கள் எழுப்பினார்கள், மனிதர்கள் எழுப்பினார்கள், குடும்பத்தார் எழுப்பினார்கள், அக்கம் பக்கத்தினர்கள் எழுப்பினார்கள், ஊழியர்கள் எழுப்பினார்கள். ஆனால் இன்னும் யாரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எந்த சேதமும் அணுகவில்லை, எந்த சேதமும் அணுகவில்லை. ஏனென்றால் அந்த தரிசனத்தை கொடுத்தவர் கர்த்தர் ஒருவரே. தரிசனத்தை கொடுத்தவர் கர்த்தர் ஒருவரே. அவருக்கு முன்பாக ஒரு மனிதன் நிற்க முடியாது, ஊழியத்திற்கு முன்பாக ஒரு மனிதன் நிற்க முடியாது, ஊழியத்திற்கு முன்பாக நிற்க முடியாது. இந்த கிரேஸ் மினிஸ்ட்ரிஸ் முன்பாக என்ன மனிதன் நிற்க முடியாது. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன்,
தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறத மாற்ற சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறத மாற்ற சொல்லுகிறேன். நிற்க முடியல, நிற்க முடியல. மனிதர்களால் நிற்க முடியல. அவங்க வெட்கப்பட்டு போயிட்டாங்க. அவங்க வெட்கப்பட்டு போயிட்டாங்க. யாரால அந்த ஊழியத்துக்கு விரோதமா எழும்ப நினைச்சாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போயிட்டாங்க. அவங்க வெட்கப்பட்டு போயிட்டாங்க. அவங்க வெட்கப்பட்டு போயிட்டாங்க. வருகிற நாட்கள் அவங்களை சாட்சியை நிறுத்த போறாரு. இந்த இடத்துல நிறுத்த போறாரு. இந்த இடத்துல நிறுத்த போகிறாரு. இந்த இடத்துல நிறுத்த போகிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க தெரியல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தெரியல. இது கர்த்தரே சொல்லுகிறார். இது கர்த்தரே சொல்லுகிறார். இது கர்த்தரே சொல்லுகிறார். இது கர்த்தரே சொல்லுகிறார். தேவனுடைய வாயை இதை சொல்லி இருக்கிறது. தேவனுடைய வாயை இதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. உரைங்க ஆண்டவரே, உடைய வார்த்தையை உரைப்பீராக. உடைய வார்த்தையை உரைப்பீராக. தேற்றுகிறீர் ஆண்டவரே. உடைய வல்லமை கடந்து சென்று கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உடைய வல்லமை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் அநேக ஆத்துமக்கள் வருகிறார்கள். இந்த இடத்தை தேடி வருகிறார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்க வருகிறார்கள். நாம் தேசத்திற்காக என்ன செய்ய வேண்டும், இயேசுவுக்கு நாங்கள் எப்படி பயன்பட வேண்டும் என்று இந்த இடத்தை தேடி வருகிறார்கள். இந்த இடத்தை தேடி வருகிறார்கள். ஓ, இந்த இடத்தை தேடி வருகிறார்கள். காணவில்லையே, எங்கே இந்த இடம், எங்கே இந்த இடம், அதுதான் இந்த இடம். அதற்காகத்தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அதனால இன்னும் ஜீவனோடு நம்ம வைத்திருக்கிறார். அதனால கர்த்தர் இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். என்னைக்கோ நம்ம செத்து போக வேண்டியவன், என்னைக்கோ நம்முடைய பேர் பூமியில் அற்று போக வேண்டியவன், என்னைக்கோ நான் செய்த பாவம் இந்த பூமியிலிருந்து நான் அற்று போக வேண்டியவன், இன்னும் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறாரே. ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. என்ன நோக்கம் தெரியுமா? என்ன நோக்கம் தெரியுமா? உங்களை விட்டு அவருக்கு ஆள் இல்ல. இந்த ஊழியத்தை விட்ட வேற ஊழியம் இல்ல. நீங்க தான் தேவ திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க. நீங்க தான் தேவ தரிசனத்தை நிறைவேற்றீங்க. நீங்க தேவ தரிசனத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க. அப்படி சத்தத்தை கேட்டு செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பலன் உன் மேல இறங்குகிறது. அது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் அனுப்புகிறார். அதை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை அனுப்புகிறார். ரமகர சேகலரதரவா ரியாபியானியாசே ரடமகரசியாதலவரா ரௌடமனதவரியா துடவலா ரேமியாலவா சௌடவலரகதுடவா. அசைக்க முடியல, அசைக்க முடியல. சத்துருவினால் அசைக்க முடியல. என்னத்தையோ தொட்டு பார்த்து அசைக்க முடியல. என்னத்தையோ தொட்டு பார்த்து அசைக்க முடியல. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை இப்பொழுது அமர்ந்திருக்க பண்ணியிருக்கிறார். நாட்கள் வந்து விட்டது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை, உங்களோடு கூட இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் விளம்பும்படியாக அவர் எழும்புகிறார். அவர் எழும்புகிறார். அவர் எழும்புகிறார். அவர் எழும்புகிறார். Thank you, அப்பா. Thank you, Jesus. Thank you, Jesus. ஒரே ஒரு வசனத்தை நான் எடுத்து காட்டணும்னு விரும்புகிறேன். ஏற்கனவே பார்த்தது அதே பகுதி தான். நான் சொன்ன அதே வசனம் 46 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அமர்ந்திருந்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த பகுதியை நான் வாசிக்கும் போது கோராகின் புத்திரரால் பாடப்பட்ட இந்த பகுதி தான் இந்த 46வது சங்கீதம். இவர்கள் எதற்காய் இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார்கள் என்றால், யூத தேசத்தை எசேக்கியா ராஜா ஆட்சி செய்த போது அசரியா ராஜா இந்த யூத தேசத்துக்கு விரோதமா பல காரியங்களை நடப்பிக்கும்படியாய் வருகிறார்கள். அதனால இந்த யூத தேசம் பயப்படுகிறது. பயந்து போகிற ஒரு சூழ்நிலை என்னவாய் முடியுமோ, எப்படியாய் நடக்குமோ, சத்துருக்கள் நினைச்சபடி நடந்துருமா. இன்றைக்கு அப்படித்தான். இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தை, ஒரு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இப்படி அநேக கூட்டத்தார் என்ன செய்கிறார்கள், அந்த தரிசனத்தை உடைக்கும்படியாக, தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை உடைக்கும்படியாக, தேவன் வைத்திருக்கிற அந்த தீர்மானத்தை, அந்த தரிசனத்தை குலைத்து போடும்படியாக என்ன செய்யறான்? அவன்
தீவிரமா செயல்படுறான். அதனாலதான் இந்த வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? நம்ம இன்னும் தேவ சமூகத்துல அமர்ந்திருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. அமர்ந்திருந்து என்று சொல்லும் பொழுது 2-3 காரியங்களை நம்ம சொல்லலாம். அமர்ந்திருக்காதவர்களுக்காக அமர்ந்திருக்க பண்ணுகிறது ஒன்று காரியம், இல்லது அமர்ந்திருந்தது பத்தாது, இன்னும் தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்கிறதான ஒரு வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோம். நாம 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்காதவங்க 1 மணி நேரம் ஜெபிக்கிறது பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? நாமளே என்ன செய்யறோம்? நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடுறோம். போது, இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு இந்த ஊழியத்தை நம்ம நிறைவேற்றியாச்சு, இன்னைக்கு கர்த்தர் சொன்ன இந்த காரியத்தை முடிச்சாச்சு அப்படின்னு அதுலயே நம்ம என்ன செய்யறோம்? மகிழ்ச்சியா நிறைவாயிரும். ஆனா அது ஆண்டவர் பத்தாதுன்னு சொல்றார். ஆமென். நம்ம செய்யறது இன்னும் பத்தாதுன்னு சொல்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம துதிக்கிற துதி பத்தாதுன்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் பத்தாதுன்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம தேவ சமூகத்தில் நிற்கிறதான விண்ணப்பங்கள் இனி பத்தாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் கேக்குறீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஏன் கேக்குறீங்களா? அவர் நமக்காய் செய்ய போகிற மிக பெரியது. அவர் நமக்காக செய்ய போற தரிசனம் மிக பெருசு. நான் பண்ணுகிற வார்த்தையை இன்னொருத்தன் காப்பி அடிச்சு பண்ணிரலாம். நான் பண்ணுகிற வாசிப்பா இன்னொருத்தவங்க காப்பி அடிச்சு பண்ணிரலாம். நான் பாடுகிற பாடல் மாதிரியே இன்னொருத்தவங்க பாடிடலாம். ஆனா ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்து இன்னொரு தரிசனத்தை காப்பி அடிச்சு நிறைவேற்றுகிற தேவன் அல்ல. நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே ஒரு பாதைகளை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சில போராட்டங்கள் எதற்கு பிசாசு தேங்க்யூ எதற்காக போராட்டங்களை பிசாசு அனுமதிக்கிறான் தெரியுமா? எங்க தொட்டா, எங்க கை வச்சா நம்ம விசுவாசத்துல குறைஞ்சிருவோம், அல்லது தரிசனத்தை விட்டு சற்று தடுமாறுவோம் அப்படின்னு நமக்கு தெரிகிறதோ இல்லையோ, ஆனா பிசாசுக்கு நல்லாவே தெரியும். நம்ம தரிசனத்தை நல்லா புரிஞ்சிருக்குமோ இல்லையோ, ஆனா நமக்குன்னு சொல்லப்பட்ட தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தை பிசாசு நன்கு புரிஞ்சு வைத்திருக்கிறான். இன்னைக்கு அப்படி புரிந்து வைத்துட்டு தான், இன்னைக்கு நன்கா அந்த பிளான் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் எந்த பாதையில நின்று இவனை அடிக்கலாம், யார் மூலமா அடிக்கலாம், எந்த நபர் மூலமா இவனை சோர்ந்து போக வைக்கலாம், எந்த காரியத்தின் மூலமா குழப்பலாம், எந்த காரியத்தின் மூலமா இவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மனதை குலைக்கலாம். அல்லேலூயா. இத பிசாசு இன்றைக்கு தேவனுக்காய் செயல்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேல விரித்து கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதை. அல்லேலூயா. அல்லேலூயா. யார் மேல விரிக்கிறான்? தேவ திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற, தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று துடிதுடிப்போடு சில இரவு கூட தூங்காமல் தேவ சமூகத்திலே இரவு நேரங்களிலே நடுராத்திரி வேளையிலே ஜாமத்திலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற அப்படிப்பட்ட ஜனத்தை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய திட்டம் வகுத்து வைத்திருக்கிறார். அதனால அப்படிப்பட்ட நபரோடு மாத்திரம்தான் அவன் தொடுவான். அப்படிப்பட்ட குடும்பத்தோடு தான் அவன் தொடுவான். நீங்க நினைக்கலாம், அவங்களும் ஆலயத்துக்கு போறாங்க, அவங்களும் ஜெபிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு எதுவுமே நடக்கலையே, அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையே, அந்த ஊழியம் நல்ல டெவலப் ஆயிட்டு தான் இருக்கு, அவங்களுக்கு இத்தனை பேர் இத்தனை காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க, ஆனா இன்னும் நாம எதிர்பார்க்கிற அல்லது கர்த்தர் நம்மகிட்ட சொன்ன காரியம் இன்னும் நடக்கலையே என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதை விட்டு விடுகிறோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, ஒரு மனுஷன் தேவ சித்தத்தை செய்ய அமர்ந்திருக்கும் பொழுது, ஒரு தரிசனத்தை பெற்றவன், தேவனுடைய அழைப்பை பெற்றவன், தேவ சித்தத்தை செய்யும்படி அமர்ந்திருக்கும் பொழுது அவனுக்காக கர்த்தர் அவனோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு அப்படின்னா போராட்டம் வரும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னா போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும்.
அவமானம் வரும், நிந்த வரும். இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்க சரியா கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றீங்கன்னு அர்த்தம். ஒண்ணுமே நடக்கல, ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நம்ம விழுந்துட்டோம்னு அர்த்தம். போராட்டமும் சோதனையும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நாம் தேவ திட்டத்தின்படி சரியாய் பாதையிலே ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கென்று ஒரு வார்த்தையை ஆண்டவர் உரைத்திருப்பார் என்றால் அவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிறவர்களுக்காக நான் பேசுகிறேன். அப்படி சமூகத்திலே அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்றால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த நிச்சயமா நிறைவேற்றுவாருங்கிற எத்தனை பேர் நம்புறீங்க? இவ்வளவுதான். ஒரு சிலர் இவ்வளவுதான், ஒரு சிலர் இவ்வளவு. அந்த அளவு பாருங்களா, அளவு. ஒரு சிலர் தூக்குறதே கிடையாது. நான் பிறந்ததுல இருந்து இந்த காரியத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல இருந்து நிச்சயமா 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 இந்த ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் அவ்வளவுதான், அற்பமான விசுவாசம். அல்லேலூயா. தேவ சமூகத்துல அப்படி சமூகத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப விசுவாசிக்கிறவன் தேவ மகிமையை காண வேண்டும் என்றால் அப்படி சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, அப்படி சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற மகா பெரும் திட்டத்தையும் தரிசனத்தையும் உங்கள் வாழ்க்கையில நடத்தி கொண்டிருக்கிற அந்த நோக்கத்தையும் ஆண்டவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். அதற்கு நான் சாட்சி. அதற்கு கர்த்தர் கிருபையா என்ன சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். பெருமைக்காய் சொல்லல, பெருமைப்படுத்துவதற்காக நான் சொல்லல. வாழ்க்கையில் ஆண்டவர் இரண்டாவது குழந்தையை கொடுக்கும் பொழுது நான் வேண்டான்னு சொல்லியிருந்தேன். ஒரு குழந்தை போதும், ஏனென்றால் ஊழியத்தை செய்ய வேண்டும். இரண்டாவது குழந்தை வந்துருச்சு, நம்ம ஊழியத்தை இன்னும் ஃபுல் ஃப்ளெஜா நம்ம செய்ய முடியாதே, முழு வீச்சில தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாது, அதுல முடங்கி விடுவோம் என்று சொல்லி நம்ம என்ன செஞ்சோம்? வேண்டாம், ஒரு காரியம், ஒரே ஒரு பையன் போதும், ஒரே ஒரு பிள்ளை போதும். ஆண்டவர் திரும்ப திரும்ப ஆண்டவர் பேசுறாரு, இல்ல இன்னொரு குமாரன் நான் உனக்கு கொடுக்க போறேன் அப்படி சொல்லி அவனுக்குரிய நிறைய திட்டத்தை ஆண்டவர் சொல்றாரு. கவனமா கவனிங்க, இந்த திட்டத்தை ஆண்டவர் சொல்றாரு, இது நான் வேண்டான்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தரிசனத்தை ஆண்டவர் வைத்த தேவ திட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்ப நான் வேண்டான்னு சொல்றேன். நான் மனைவிட்ட சொன்னாலும் அவங்களும் ஏத்துக்கிற மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் சரீர பலவீனம் அப்படியா இருக்கிறது. அதனால வேண்டான்னு சொல்றேன். நாட்கள் போயிருச்சு, மாதங்கள் போயிருச்சு, வருடங்கள் போயிருச்சு. 2024ஆம் ஆண்டில செப்டம்பர் மாதத்துல ஆண்டவர் கிருபையாக என்னுடைய மனைவி கன்சீவாக கிருபை கொடுத்தார். அப்ப அவங்க கன்சீவ் ஆயினாங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்ச உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணோம். என் மனைவி என்ன சொல்றாங்க? இது வேண்டாமே வேண்டாம், இதை நம்ம என்ன செய்யணும்? அபார்ட் பண்ணிடணும், இதை கரு வேண்டாம், அழிச்சிடலாம், வேண்டாம். ஆனா இது கர்த்தருக்கு பிரியம் இல்லாது எனக்கு தெரியும். ஆனா இது கர்த்தர் கொடுத்ததுன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்றும் சொல்லலை. நான் ஜோம் பண்ணிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்றதுக்கு நாங்கள் போயிட்டோம். ஆனா என் மனைவி ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்றாங்க? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் அவங்களை எப்படியாவது அவங்களை சமாதானப்படுத்தி பார்த்தேன், வாய்ப்பு இல்லை. சரி, நான் ஆண்டுடைய கரத்துல நான் ஜோம் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டோம். அங்க போகும்போது டாக்டர் செக் பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க, சிஸ்டர் இதை நம்ம அழிக்க கூடாது, இது கடவுள் உங்களுக்காய் கொடுத்திருக்கிறதான ஒரு பெரிய பாக்கியம், இதை நிச்சயமா இந்த உலகத்திற்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரே அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல என்னுடைய பலவீனம் என்னால தாங்க முடியாது, என்னுடைய சரீரத்துல அவ்வளவு வேதனை இருக்கு, அவ்வளவு பலவீனம் இருக்கு, இதனால சகித்து என்னால இதை தாங்கி இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பலன் இடத்துல இல்ல, அதனால தயவு செய்து வேண்டாம் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, முடியவே முடியாது, இது கடவுள் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, இந்த கிஃப்ட, இந்த பரிசை இந்த உலகத்திற்கு நம்ம கொண்டுதான் வரோம், நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. 1 மாசம் போச்சு, 2 மாசம் போச்சு, 3 மாசம் போச்சு. 3ஆவது மாசம் செக்கப்ல ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த ஸ்கேன் எதுனா குழந்தை எவ்வளவாய் வளர்ந்துருக்கிறது, எப்படி எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்கேன். அதில் எடுத்து பார்க்கும் பொழுது அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஹை ரிஸ்க் அப்படின்னு வருது. எப்படி வருது? ஹை ரிஸ்க் அப்படின்னா ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில வருது. அப்ப அவங்ககிட்ட என்ன நம்ம கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, டாக்டர்ஸ் இந்த குழந்தை ஏதோ ஒரு ஒச்சமா பிறக்கும், ஏதோ ஒரு இதுல காலு இல்லாம இருக்கலாம், கண்ணு தெரியாம இருக்கலாம்,
இல்ல கை கூட இல்லாம இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பிறக்கும். இது வந்து 250 பேத்துல யாராவது ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி நடக்கும், அது உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை காமிச்சு வச்சு பேசுறாங்க. மற்ற எல்லா ரிப்போர்ட்டையும் பார்க்குறாங்க, எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்து வைக்கிறாங்க, எல்லா ரிப்போர்ட்டையும் பார்க்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு நம்ம ரிப்போர்ட்டுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ பார்க்கும் பொழுது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எனக்கு பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா அதுல ஏதாவது குறை இருக்குமா, நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. அந்த டாக்டர் ரூம்ல இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுறாரு. இல்லையே, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. ஆண்டவர் கொடுத்தா அது நிறைவுள்ளதா இருக்கும், அது சம்பூர்ணமா இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும். அப்படித்தானே? அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்ப இந்த டாக்டர்கிட்ட நான் பேசிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. மனைவி, இதுக்கு தான் நான் சொன்னேன் வேண்டான்னு அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க. பட் எல்லாம் நான் கார்ல போகும்போது ஜோம் பண்ணிக்கிட்டே அவங்கள கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவங்கள தேற்றி அவங்கள ஜோம் பண்ணி ஜபத்திலே நான் கடந்து போயிட்டேன். வீட்டில் போய் நான் எதுவுமே சொல்லலை, அப்படியே சமூகத்தில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டேன். ஆண்டவரே, நீங்க தான் சொன்னீங்க ஒரு குமாரனை கொடுக்க போறேன்னு சொன்னீங்க, அவனுக்கு பேர் சொல்லிட்டீங்க, எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆனா ஏன் ஆண்டவர் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னார், இதை நான் சரியான நேரத்தில் நேர்த்தியாய் இதை வெளிவர நான் உனக்கு கிருபை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் என்னுடைய காதுகளில் துணிக்கும்படியாய் பேசிக்கொண்டே இருந்தார். திருப்பி மறுநாள் அடுத்த வாரங்களிலே திரும்ப வர சொல்றாங்க. நாங்க போறோம் அப்பாயின்மெண்ட்டுக்காக, டாக்டரை சந்திக்கும்படியா போறோம். அவங்க திரும்ப என்கிட்ட கேட்குறாங்க, இதற்கு இன்னொரு டெஸ்ட் ஒன்று எடுக்கணும், அது சென்னையில் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. அது அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற அந்த நரம்பை, அந்த ரத்தத்தை, அதுக்குள்ள இருக்கிற அந்த ரத்தத்தை எடுக்குமா. அந்த ஒரு டெஸ்ட்டை நம்ம பண்ணா தான் இது வந்து உண்மையிலேயே கரெக்டா இருக்கா இல்லையா, இல்லை ஒச்சமா ஏதாவது ஒரு விதத்துல குறைவுள்ள பிள்ளையா இருக்குதா எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் அந்த பிரெக்னன்சியை நம்ம கண்டினியூ பண்ண போறோம். இல்லைன்னா அவங்க சொல்ல மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா அது சொல்லக்கூடாது. அப்ப சொல்லிட்டு நீங்க என்னன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட 18,000 ஆகும். நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. அண்டன்றைக்கு ஆண்டவர் நடத்துறாரு. அண்டன்றைக்கு போய் நிற்கும் போது அந்தன்னைக்குரிய காசை ஆண்டவர் கொடுக்க யார் உள்ளங்களையாவது பேசி ஆண்டவர் நடத்துறாரு கிருபையாய். அப்ப இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த 18,000க்கு நம்ம எங்க போக? இப்ப நான் சொல்லிட்டேன், இது கர்த்தரை கொடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாய் இதுல எந்த குறையும் இருக்காது, இது எந்த குறைபாடும் வராது. நிச்சயமா இது நேர்த்தியா இருக்கும், செம்மையா இருக்கும், சரியா இருக்கும், ஆரோக்கியமாய் பிறக்கும் என்று சொல்லி அந்த விசுவாசத்துல அவங்க சொன்ன வார்த்தைக்கு நான் எதுக்குமே கீழ்ப்படியல. அவங்க திருப்ப அடுத்த மாதம் வர சொல்றாங்க. சார் உங்ககிட்ட சொன்னேன்ல, மேம் உங்ககிட்ட சொன்னேன்ல, என்ன செய்ய போறீங்க, எது செய்ய போறீங்க, திரும்ப 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 கேட்கறாங்க. அடுத்த மாதத்திலையும் கேட்கறாங்க. அடுத்த மாதத்துல 2-3 தடவை வர சொல்றாங்க. இதுல நீங்க கண்டிப்பா நீங்க பண்ணி ஆகணும், எப்ப பண்ண போறீங்க, இதுக்கு எல்லாம் நாங்க செவி கொடுக்கலன்னு அந்த பிரிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அதுல வந்து என்ன எழுதிட்டாங்க அப்படின்னா, ஸ்டில் தே வாண்ட் டு கண்டினியூ தேர் பிரெக்னன்சி. அவங்க இன்னும் அவங்களுடைய அந்த கன்சீவா இருக்கிற அந்த பிரெக்னன்சி அவங்க கண்டினியூ பண்ண விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. இது எழுதினோடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இப்படிலாம் எழுதுறாங்களே அப்படின்னு. அப்போ உண்மையிலேயே ஏதோ ஒரு பெரிய ஒரு காரியம் தான் இருக்கு போல அப்படின்னு நாங்க நினைச்சிட்டோம். எங்க மனைவி இதெல்லாம் பாக்குறாங்க. அப்ப அடுத்த செக்கப்ல போய் திரும்ப கேட்கிறோம், இது என்ன நீங்க இவ்விதமா நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்களே, இது எதற்காக அப்படின்னு. இல்லைங்க, நாங்க சொல்ற டெஸ்ட் நீங்க எதுவுமே எடுக்க முன் வர மாட்டேங்கிறீங்க, இது எங்களுடைய சேஃப்டிக்காக, எங்களுடைய ஹாஸ்பிட்டலுடைய சேஃப்டிக்காக இதை நாங்க வந்து எழுதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி 2 பேப்பரை எழுதி வச்சுக்கிட்டாங்க. பரவாயில்ல எழுதி வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த செக்கப்பும் இல்லை, எந்த டெஸ்ட்டும் நாங்கள் எடுக்கவே இல்லை. ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கடக்க ஜெபித்து ராவென்று பகலென்று பரவ தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து பாருங்க, ஆச்சரியமாக கடந்த மே மாதம் 23ஆம் தேதியில ஆண்டவர் அருமையான ஹெல்த்தியான ஆரோக்கியமான குழந்தையை கொடுத்து கர்த்தர் மகிழ பண்ணி கரங்களை தட்டி ஆண்டவர். எதற்காய் சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் ஒரு வார்த்தையை உரைத்திருப்பார் என்றால், நாம் அமர்ந்திருக்கிற நம்முடைய வாழ்விலே, தேவ சமூகத்திலே ராவும் பகலும் அமர்ந்திருக்கிற நம்முடைய வாழ்விலே கர்த்தர் ஒரு காரியத்தை உரைப்பார் என்றால் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றி தருகிற தேவன் நம்முடைய தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமான தேவன் அல்ல, அவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல. பக்கத்தில் உள்ள கரத்தை பிடித்து சொல்லுங்க, நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணமான காரியத்தை செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில அசாதாரணமான காரியத்தை செய்ய போகிறார். உங்களுடைய காரியத்தில், உங்களுடைய வாழ்க்கையில அசாதாரணமான காரியத்தை செய்ய போகிறார். எஃப் மைனர், அசாதாரணமான காரியத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள்
உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கரங்களை தட்டி பாடுங்களே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சொல்லுங்க, கலங்காதே கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, ஓ கலங்காதே மகனே, ஓ கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, நம் இயேசு என்ன ஆண்டவர் கைவிடுறார்களா? என்ன ஆண்டவர் கைவிடாமல் நடத்தின அதே ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் கைவிடாதபடி கர்த்தர் நடத்துவார். இந்த உலகத்தின் முடிவு வந்து நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் நம்முடைய தரிசனத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஹalleluya. கரங்களை தட்டி ஆமென். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. சொல்லுங்க, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ சகோதரா, கர்த்தர் புதிய காரியம். ஓ இன்றே நீ சொல்லுங்க, கர்த்தர் புதிய காரியம். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். ஓ இன்றே சொல்லுங்க, இன்றே நீ காண்பார். ஓ கலங்கிடவே தலைக்கு மேல கரங்களை தட்டாம, ஓ கலங்கிடவே ரே மகத்துலமானே, ஓ ரே மகத்துலரே, ஓ கலங்கிடவே அப்பா இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஓ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஓ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஓ வேண்டாம் வேண்டாமே, கலங்காதே மகளே, கலங்காதே. நன்றி ஆண்டவரே. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார். எத்தனை பேர் வலது கரத்தை சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல, நம்மை காப்பாற்றுகிற தேவன், நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அவர் யாக்கோபின் தேவன், அவர் சேனைகளின் தேவன், அவர் பெரியவர். சொல்லுங்க, பெரியவர், அவர் பெரியவர். வானத்திலும் கீழே பூமியிலும் சர்வண்ட தரத்திலும் பெரியவர். ஹalleluya. கலங்காதே மகனே, கலங்காதே. சொல்லி பாருங்க, கலங்காதே, கலங்காதே மகளே, ஓ கலங்காதே. நன்றி ராஜா. கலங்காதே, ஓ கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதான இருதயத்தை அவர் ஒரு நாளும் புறக்கணியாததே. எத்தனை பேர் சொல்றீங்க? நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை அவர் ஒரு நாளும் புறக்கணியாதவர். ஹalleluya. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர்
ஒரே மலரசே நம் கண்ணீர் துடைக்கிறார். சொல்லுங்க, கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம். ஓ கலங்கிடவே லமஹத்துலமசே கலங்கிடவே வேண்டாம். நீ கலங்கிடவே துக்கத்தோடு வந்திருக்கிற ஆத்துமாவே உன் துயரங்களை மாற்றும்படியாக இந்த 12 மணி நேரம் ஆராதனைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆராதனை உன் வாழ்வை உயிரடைய செய்கிற ஆராதனை, உன்னை உயிர்ப்பிக்கிற ஆராதனை, உன்னை பலப்படுத்துகிற ஆராதனை, உன்னை தைரியப்படுத்துகிற ஆராதனை. ஹல்லேலூயா. நம்மை குணப்படுத்துகிற ஆராதனை, நம்மை விடுதலையாக்குகிற ஆராதனை. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது, போராட்டத்தோடு இருக்கும் பொழுது, கண்ணீரோடு இருக்கும் பொழுது வருகிற கண்ணீர் மிகுந்த பலனை தரும். இந்த தேசத்தை அது அசைக்கும். இந்த தேசத்தை அது அசைக்கும். நம்முடைய பகுதி அல்ல, தேசத்தை அசைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உள்ள உருக்கத்தோடு, ஹல்லேலூயா, இருதயத்தில் அநேக வேதனைகளோடு, ஆண்டவரே இந்த காயங்களை மாற்ற யார் ஆண்டவரே? இந்த காரியங்களை எனக்காக யார் செய்ய முடியும் ஆண்டவரே? எனக்காக யார் முன் செல்ல முடியும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் உடைந்த உள்ளத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயோ, கலங்கிடவே வேண்டாம். கரங்களை தட்டி கலங்கிடவே வேண்டாம். ஓ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். 46வது சங்கீதத்துல 2வது வசனம் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் 46வது சங்கீதம் 698வது பக்கம் 46 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த 2வது வசனத்தை. அதன் ஜனங்கள் நாம் பயப்படும். அல்லேலூயா. நாம் பயப்படும். அல்லேலூயா. எதற்காக பயப்படும்னா, பூமி நிலை மாறினாலும், அது நிலையிலிருந்து பூமி வேற இடத்துல மாறினாலும், நடு சமுத்திரம் இப்ப அப்படித்தானே மாறிக்கிட்டு இருக்கு. சமுத்திரம் என்ன செய்யுது? சுனாமி அதனுடைய கரையை விட்டு வேற பகுதிக்கு போயிட்டு இருக்கு. அது மாறலாம், பூமி மாறலாம், மலை மாறலாம், எல்லாம் மாறலாம், எல்லாம் ஆடலாம், அசையலாம். ஆனா நாம் பயப்படும். எதற்காக பயப்படும் அப்படின்னா, இதே வசனத்துல, இதே அதிகாரத்துல அந்த வசனத்தை 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அது என்ன வசனம்? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 7:11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆகவே கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். சொல்லி பாருங்க, கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். சொல்லுங்க, நம் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, நம் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ஓ ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவருக்கு போராட்டம் எவ்வளவு நீ தாங்கன்னு தெரியும். உடைய கண்ணீரை எவ்வளவு நீ தாங்கன்னு தெரியும். ஓ ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ஓ தாங்கிடும் பல தருவார். நீ தப்பி செல்ல வழி செய். சொல்லுங்க, தாங்கிடும் பல தருவார். தம்பியாக தப்பி செல்ல கூடார மரங்களை ஒழித்து வைத்து, ஓ கூடார மரங்களை ஒழித்து வைத்து கண்மலை மேல் உயர்த்துகிற ஆண்டவராக்கும் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர். கூடார மரங்களை ஒழித்து கண்மலை மேல் உயர்த்த போகிறார். 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 ஓ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். சொல்லி பாடுங்கள், அதே கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம்.
மறப்பேனோ என்று சொல்லி இருக்கிறாரே, நான் உன்னை மறப்பேனோ என்று சொல்லி இருக்கிறாரே, நான் உன்னை மறப்பேனோ என்று சொல்லி இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் மறந்துடுவாங்க, பெற்றோர் மறந்துடுவாங்க, உடன் பிறந்தவங்க மறந்துடுவாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் ஒரு மனுஷன் அமர்ந்திருக்கும் பொழுது அவனை யாரும் எந்த ஒரு சத்துருவும் தொட முடியாது. அவன் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றியே தீருவார். எல்லாரும் எதிர்த்து வரலாம், எல்லாரும் எதிர்த்து வரலாம், குடும்பத்தார் எதிர்த்து வரலாம், உடன் பிறந்தவங்க எதிர்த்து வரலாம், உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்களுக்கு விரோதமா எதிர்த்து வரலாம். இவங்களை தான் நான் முழுமையான நம்பி இருந்தேனே, இவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னு சொல்லி நம்பினேன். ஆனா இவங்க எல்லாம் போயிட்டாங்களே. தாவீது தனித்து விடப்பட்டான், யோசேப்பு தனித்து விடப்பட்டான். இவருடைய வாழ்வில் தனிமையாகவே இல்லை. ஒரு நாளை கர்த்தர் குறித்து வைத்திருந்தார். அவனை தாவீதை ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார், யோசேப்பை அதிபதியாக உயர்த்தினார். இன்றைக்கு நீ தனிமையா இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லு ஆத்துமாவே. இன்றைக்கு நீ தனிமையா இருக்கிறாயா? நீ தனித்து விடப்பட்டிருக்கிற அனுபவம் உனக்குள்ள இருக்கிறதா? அதற்காக நன்றி சொல்லு. நாந்தரத்தில் தாவீது தனித்து விடப்பட்டார், யாரும் இல்லை. சகோதரர்கள் பலசாலியாக இருந்தார்கள், பலவான்களாக இருந்தார்கள். அவன் பக்கத்தில் நிற்பதற்குள்ள அவனுக்கு மற்றவர்கள் அவனை அருவருப்பாய் எண்ணிருப்பார்கள் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவ்வளவு பலசாலி அவர்கள் சகோதரர்கள். ஆனால் இவன்கிட்ட ஒண்ணும் இல்லை, பலனும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனால் தேவன் இருந்தார் ஐயா, அவனோடு தேவன் இருந்தார் ஐயா. யாக்கோபின் தேவன் அவனோடு கூட இருந்தார், தரிசனத்தை தந்தவர் அவனோடு கூட இருந்தார். அவன் விடவில்லை, எதை விடல, எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டே இருந்தார். எல்லா வேளையிலும் தேவனை துதித்துக் கொண்டிருந்தார். நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன் என்று அவன் நிறுத்தி நோக்கி இருந்தான் ஐயா. அவன் நிறுத்தி நோக்கி இருந்தான் ஐயா. எதற்காக இந்த 12 மணி நேரம்? எதற்காக இப்படிப்பட்ட துதி ஆராதனை? பொழுதுபோக்குக்கா? பொழுதுபோக்கா? தனித்து விடப்பட்ட தாவீது எப்பொழுது தேவ சமூகத்தில் அமர்ந்தே இருந்தான், துதித்துக் கொண்டே இருந்தான். 12 மணி நேரம் என்ன கட்ட பத்தாதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க 12 மணி நேரம் பத்தாது? இன்னைக்கு உங்க வாழ்க்கை நீங்க தனித்து விடப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுடைய ஊழியத்தை நீங்க தனித்து விடப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு அதற்காக நன்றி சொல்லுங்க, கிளாப் பண்ணி நன்றி சொல்லுங்க. கலங்கிடவே வேண்டாம், கரங்களை தட்டி கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஆணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. ராணிக்கு மேலாக ஒரு நாளும் விடமா, ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. ஓ தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும், ஓ தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய். கலங்கிட வேண்டாம், கலங்கிட கல்ல கரங்களை தட்டி தலைக்கு மேல ஓ கலங்கிட. இந்த மாலை வேளையில கர்த்தர் உலாவி வருகிறார், தீர்க்க தரிசனமாக பேசிக்கொண்டே இருக்கிறார், உள்ளத்தை உடைக்கிறார். கலங்கிடாதே, நீ கலங்கிடாதே, நீ பயப்படாதே, முன்னேறி செல், முன்னேறி செல். அழைத்த தேவனுடைய மறக்கல, அழைத்த தேவனுடைய மறக்கல, அழைத்த தேவனுடைய மறக்கல, அழைத்த தேவனுடைய மறக்கல. ஓ ரேமலகதலரே கலங்கிடவே வேண்டாம். ஓ நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கைவிட்ட, இப்ப நம்மளை கைவிட்டு இருக்கணும், அன்னைக்கு தாவீதை கைவிட்டு இருக்கணும். வனாந்திரத்துல சிங்கத்துல மாட்டிருக்க, கரடி வாயில மாட்டிருக்க, அன்னைக்கு விட்டு இருக்கணும். அன்னைக்கு அவர் விடலன்னா இன்னைக்கு விட மாட்டாரு. உங்களை நேற்று ஹல்லேலூயா போன வருடத்துல ஆண்டவர் உங்களை நடத்தி இருக்கிறாரு, போன மாதத்துல கிருபையா நடத்தி வந்திருக்கிறார்னா இனி வரப்போகிற ஒவ்வொரு நாட்களிலும் அவர் நம்மோடு கூட நடத்துவார் ஐயா. அவர்தான் தாவீதின் தேவன், அவர்தான் எலியாவின் தேவன், அவர்தான் ஈசாக்கின் தேவன், அவர்தான் ஆபிரகாமின் தேவன். ராணிக்கு மேலே அவர் சோதிக்க விடுகிற தேவன் அல்ல. நிறைய நேரம் நம்ம சொல்லி இருக்கணும், முறுமுறுத்து இருக்கணும். ஆண்டவரே எதற்காக இந்த பாடு பிரச்சனை, புலம்பி இருக்கிறோம். என்ன ஒரு வாழ்க்கை, வெறுத்து இருக்கு. ஊழியம் எனக்கு வேண்டாம், ஓடிடலாம், வேற யாராவது தரிசனத்தை நிறைவேற்றணும். அவச்சொல் உண்மையா ஓடுறோம், ஆனா அவச்சொல் போறாம நிறைய கோல் சொல்லுதல். எதற்காக இந்த பாதை? தாவீது தேவ சமூகத்தில் புலம்பல்ல, மாறாக தேவனை துதித்தான்.
இன்னைக்கு இந்த மினிஸ்ட்ரி தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறது என்றால் ஒரு பெரிய மகிமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஒரு பெரிய மகிமை. இப்பொழுது சொல்லும் பொழுது புரியல, இப்பொழுது சொல்லும் பொழுது சிலருக்கு புரியாது. நாட்கள் வந்து விட்டது, நாட்கள் வந்து விட்டது. ஓ, நாட்கள் வந்து விட்டது, நாட்கள் வந்து விட்டது. யாருக்காக? தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயே, அவர்களுக்கு நாட்கள் வந்து விட்டது. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துறீங்க? என்ன வந்து விட்டது? என்ன வந்து விட்டது? சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். அல்லேலூயா. அவர் சிறையிருப்பை எல்லாம் திருப்பிட்டாரு. இந்த கிரேஸ் மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவர் திருப்பிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி சிறையிருப்பின் அனுபவத்தை கர்த்தர் திருப்புறாரு. இந்த ஊழியத்தின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புறாரு. அநேக வருடங்களுடைய கண்ணீர் கர்த்தருடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற தேவதாசரே, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம். தாவீது பயப்படல. தாவீது இந்த இடத்தை விட்டு ஓடல. இந்த வனாந்திரத்தில் தேவனை துதித்துட்டே இருந்தான். அவன் வந்த பிரச்சனைகள், அவன் அநேக பாடுகளும், அநேக பரியாசங்களும் அவன் வாழ்க்கையில் அனுபவிச்சான நினைக்கிறேன். ஆண்டவர் விட்டு விலகல. அவன் வாய் எப்பொழுது துதித்துக் கொண்டே இருந்தது, அவனுடைய உதடு எப்பொழுது துதித்துக் கொண்டே இருந்தது. அவனுக்கென்று ஒரு நாட்களை ஆண்டவர் குறித்து வைத்தார். பெலிஸ்தனை ஆண்டவர் குறித்து வைத்தார், சத்ருவை ஆண்டவர் குறித்து வைத்தார். அவனை வெளியே கொண்டு வருவதற்கு யார் மூலமா ஆண்டவர் வெளியே கொண்டு வர? சத்ருவை ஏற்படுத்துறாரு. நமக்கு விரோதமா சத்ரு மூலமா தான் ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்துறாரு. அந்த பெலிஸ்தனை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்த பேருதான் ஹல்லேலூயா. அவனோடு இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர்! ஓ, அவரோடு இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நிரூபணமானது. பெலிஸ்தர் வருவதற்கு முன்பாக எந்த ஒரு நிரூபணம் இல்லை. அவன் வனாந்திரத்திலேயே தான் இருந்தான். அந்த வனாந்திரம் என்பது அவனை பயிற்று வைக்கிற ஒரு பயிற்று வைக்கிற ஒரு பட்டறை. இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோமே, இந்த கூடாரம் இது நம்மை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மகிமையை காணும்படி அந்த சத்துரு வந்து ஏத்து நிற்கும் பொழுது, இவனா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தான், ஒரு ஓரமா ஒரு கூடாரம் போட்டு அற்பமா பேசப்பட்டாங்கள. அப்ப சொல்லுவாங்க, ஏ அற்பமா பேசிட்டேனே. அன்னைக்கு தாவீது சொன்னான், என்னோடு கூட இருக்கிறவர் அவர் பெரியவர் என்று சொன்னான். ஒரே ஒரு கல், ஒரே ஒரு கல். இன்னைக்கு சத்துரு நமக்கு விரோதமா எழும்புறான். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த சத்துருக்களுக்கு மத்தியில தான் நமக்கு ஒரு பந்தி இருக்கு. அந்த சத்துருக்களுக்கு மத்தியில தான் நமக்கு ஒரு பந்தி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நமக்கு விரோதமா எழும்புகிற நாவு பேசுதா, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் அநேக நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னடா ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாரு, தரிசனத்தை கொடுத்தாரு, எத்தனை பேர் என்னென்னமோ பேசுறாங்களே. ஆண்டவர் சொன்னா, நீ அதெல்லாம் எதுக்கு பாக்குற? அதை எழும்புறதுக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. அதுல இருந்து நான் கவலைப்படுறதை விட்டுட்டேன். எதை நினைச்சு கவலைப்படுறதே கிடையாது. கர்த்தர் கொடுத்த, எனக்கு கொடுத்த அழைப்பில் நான் உண்மையும் உத்தவமாய் கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். எதையும் நினைக்காதீங்க. சத்துரு எழும்ப பண்றானா? ஆண்டவர் எழும்ப பண்ணுகிறார். எதற்காக தெரியுமா? ஒரு பெரிய மகிமையை நம் வாழ்வில, ஊழியங்களிலே, நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய முடியாது. சொந்த சகோதரன் யோசேப்ப குழியில தூக்கி போடுறாங்க. யார் போடுறா? சகோதரன் தான் தூக்கி போடுறான். எதற்காக போடுறான்? செத்து போட்டு வாழ்க்கையை முடிஞ்சிடும். அவன் எழும்பவே கூடாது, அவன் எழுந்திருக்கவே கூடாது, அவன் அப்படியே ஒண்ணுமில்லாம போகணும், அவன் அப்படியே உயரவே கூடாது, அவன் எழும்பவே கூடாது, எழுந்திருக்கவே கூடாது, அப்படியே நாசமா போகணும். நம்ம பாச அப்படித்தானே சொல்றாங்க நிறைய பேர். நம்ம ஊழியத்தை பார்த்து, நம்ம வாழ்க்கையை பார்த்து, நம்ம இருக்கிற நிலைமையை பார்த்து. ஆனா உங்களை தானே ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. உங்களை தானங்க ஆண்டவர் முன்குறித்திருக்கிறாரு. உங்களை தானே ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. உங்களுக்காகத்தானே இவ்வளவு நாள் இரவென்று பகல் என்று பாராம தேவ சமூகத்துல உங்களை அவர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறாரு. எதற்காக? நீங்க கலங்குவதற்காகவா? நோ, நீ அமர்ந்திருக்க பண்ணுவதற்காக. நீ இன்னும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். நீ இன்னும் சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். தாவீது தன்னை முற்றிலுமாய் ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்தான். அவன் அமர்ந்திருந்தான்.
யோசேப்பு பட்ட பாடுகள் எல்லாவற்றிலும் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. யோசேப்போடு கூட இருந்தார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்போடு கூட அவர் இருந்தார். இப்ப இந்த பாடலையும் இந்த உபத்திரத்திலையும் பிசாசு சொல்லுவான், உன்னை ஆண்டவர்லாம் நடத்தல, பிசாசு நடத்துறான். யாருமே உன் கூட இல்ல, உன் கூட யாருமே இல்ல, வேற ஒரு ஆவியை நீ பெற்றிருக்கிற அப்படின்னு பிசாசு சொல்லுவான். அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புல உண்மையா ஓடுங்க. ஆண்டவர் இந்த 2026 முடிவதற்குள்ளாக இருக்கிற அநேகருடைய வாழ்விலே கர்த்தர் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஆகவே கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே கரங்களை தட்டி சொல்லுங்க, கலங்கிடவே, கலங்கிடவே. கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து சொல்லுங்க. உங்கள் துக்கமே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, சொல்லுங்க ஆராதிங்க. கலங்காதே மகனே, ஹல்லேலூயா. கலங்காதே மகனே, ஓ தேங்க் யூ அப்பா. கலங்காதே, கலங்காதே, ஓ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி, நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் கலங்க தேவையில்லை. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை அழைத்த தேவன், உங்களை ரட்சித்த தேவன், உங்களை எதற்காக இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் நிறைவேற்றி முடிப்பார். இந்த 2026 ஆண்டு முடிவதற்குள்ளாக அவர் நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு நாள் திராணிக்கு மேல நம்ம சோதிக்க விடுகிற தேவன் அல்ல, அதை தாங்கி பலன் தந்து அதை தப்பித்து ஓடுவதற்குண்டான போக்கியும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி நம்மை நடத்துகிறார். ஆகவே நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஒரு சின்ன இந்த கோரஸை மட்டும் பாடிட்டு நம்ம உட்காரலாம். நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படும். அடுத்த செக்ஷனுக்குள்ள நம்ம கடந்து போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசுன்னு சொல்லுங்க. என் இயேசு, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நம் தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க? வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி. நம் இயேசு. சொல்லுங்க, சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். பிசாசு பயப்படுறான், பிசாசு பயப்படுறான். என் இயேசு கைவிட மாட்டார்.